இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகளுக்குன்னு சொல்லணும்னா ட்ரக் கல்ச்சர் அதிகமாயிடுச்சு. அது நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம், எந்த நாட்டுக்கும் தேவையில்லை. சின்ன வயசுல நம்மளை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டிருந்தா அந்த குழந்தையெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நமக்கு கஷ்டப்பட்டுருப்போன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா அப்பா அம்மாவை கைவிட மாட்டோம். பெண்களை கொண்டாடக்கூடிய சமூகமாக தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் போதிய அளவுக்கு பெண்களை கொண்டாடுகிறோமா? தெரிஞ்சே திருமணமான ஒரு நபரோட சேர்ந்து வாழக்கூடிய பெண்கள் தேவைப்படும் போது வாழ்ந்துட்டு தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. ஒரு பெற்றோராக அந்த குழந்தை பிறந்த போது, அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும்போது ஆசையாக வரவே லிவிங் டுகெதர் சட்ட ரீதியாக இந்திய நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் லிவிங் டுகெதர் ரொம்ப காமனாக போயிட்டு இருக்கு. இந்த நாட்கள் இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ஒரு குறிப்பிட்ட பந்தத்துக்கு அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு விளக்குறாங்க. இந்த நேரத்தில் இவங்க பார்க்கக்கூடிய சவால்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன, எப்படி மனதளவில் இருந்து அதிலேருந்து மீண்டு வெளியே வர்றது, அதை பற்றி. லிவிங் டுகெதர் இன்னைக்கு இருக்க கான்செப்டா இல்லை. அப்படியா? என்னன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பந்தமோ ஒரு கடமை உணர்வோ ஒரு உரிமையோ லிவிங் டுகெதரில் இருக்காது. இல்லை, லிவிங் டுகெதர் வேற, திருமண உறவு வேற. இந்த லிவிங் டுகெதர்லேயே ரெண்டு மாதிரி பார்க்குறேன். ஒன்று, தெரிஞ்சே திருமணமான ஒரு நபரோட சேர்ந்து வாழக்கூடிய பெண்கள். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, தானும் அவரோட இணைந்து மனைவியாக இல்லாமல் துணைவியாக வாழக்கூடிய பெரிய திரைப்பட நடிகர்களாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் நிறைய பேர் அந்த லிவிங் டுகெதரில் நம்ம பார்த்துருக்கோம். அதை இந்த சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய இணைந்து வாழக்கூடிய தம்பதியர்கள் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது, அதாவது இளம் தலைமுறையினர் திருமணங்கிற ஒரு பந்தம் அவங்கக்கிட்ட இல்லை, இணைந்து வாழறாங்க, தேவைப்படும் போது வாழ்ந்துட்டு தேவையில்லாமல் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. அந்த லிவிங் டுகெதரில் சில நேரங்களில் சொத்து வாங்கிடுறீங்க, குழந்தை பிறந்துடுது, இந்த மாதிரி சில சிக்கல். எனக்கு ஒரு கிளைண்ட் வராங்க ஆஃபீஸ்க்கு, எங்கள் சொத்தை விற்கணுங்க, பிரியணும் அப்படின்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த சொத்து வாங்கும்போது என்னோடய பார்வையில் கணவன் மனைவியாக தெரியுறாங்க. சரிங்க, சொத்தை விற்றுக்கலாம், எப்போ டைவர்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னு அடுத்த கேள்வி வரும்போது, நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, லிவிங் டுகெதரில் இருக்கோம், இந்த சொத்து மட்டும்தான் இடைஞ்சலாக இருக்குது, பிரிஞ்சிடலாம். பேசும்பொழுது இது இயல்பாக இருக்கும். சில நேரங்களில் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ப்ரெக்னன்சி அவாய்ட் பண்ணப்படுது, அபார்ஷன்ஸ் நிறைய நடக்குது. ஏன்னா அவங்க குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் குழந்தையும் பெற்றுக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு சட்ட ரீதியான பெற்றோர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. குழந்தை பிறந்த பிறகு என்னுடைய புகழ்பெற்ற ஒரு நடிகர் அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைவர்களை, சினிமா பிரபலங்களை நம்ம அவங்கள ஐடலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை ஐடலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக எங்கே ஏற்றுக்கொள்ள முடிய சூழ்நிலை இருக்குதுன்னு இந்தியாவில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளலை. லிவிங் டுகெதர் சட்ட ரீதியாக இந்திய நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். திருமணம், அதுவும் முதல் திருமணம் ரத்தானாதான் அடுத்த திருமணங்களும் கூட, திருமணம் என்ற அமைப்புக்குள்ள மட்டும் அது முதல் திருமணம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இஸ்லாமிய ஆண்மகனுக்கு மட்டும் 4 திருமணங்கள் அவங்க ஷரியத் பர்மிட் பண்ணுறாங்க. இந்த லிவிங் டுகெதரில் எந்த விதமான கடமை உணர்வும் உங்களுக்கு இல்லை என்றாலும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படிங்கிற சட்டத்தின் கீழே இணைந்து வாழக்கூடிய ஆண்மகனால் பாதுகாப்பின்மை, அப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். அதில் ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வாங்கலாம். சிரமங்கள் ஏற்படுத்துகிற அந்த வாழ்க்கை முறையில் சிரமங்கள் வருது, அவரால் அடி உதவி இருக்குது, உடம்பு காயப்படுது, ஹாஸ்பிட்டல் போடுறீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் இந்த சட்டம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்களா? இந்த உறவை இல்லை. இந்த லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால, அப்போ குடும்ப உறவில் ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக, மன ரீதியாக, வார்த்தை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பாலியல் ரீதியாக ஒரு காயங்கள் ஏற்படும் பொழுது இணைந்து வாழக்கூடிய அந்த பெண்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க. ஒழிய லிவிங் டுகெதர் சட்ட ரீதியாக இந்திய திருநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இப்போ பெண்கள் என்னதான் முன்னேறி இருந்தாலும், விமன் எம்பவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்கிறாங்க,
ஆனாலும் இன்னும் நிறைய இடத்துல பெண்களுக்கான அடக்குமுறைகள் நடந்துகிட்டே இருக்குது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, பப்ளிக் இந்த மாதிரி இடத்துல பெண்களுக்கு விரோதமான அடக்குமுறைகள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன? சமுதாயம் சீர்படணுமா, இல்லை பெண்கள் இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமா? அடக்குமுறை அப்படிங்கும்போது அன்னைக்கு இருக்க அடக்குமுறை இல்லை. நம்ம பாட்டி பார்த்த அடக்குமுறையோ, இல்லை அவர்களுக்கு முன்னோர்கள் பார்த்தவங்களோ, நம்ம அம்மா பார்த்தவங்களோ, அது நமக்கு முன்னர் வாழ்ந்த பெண்களுக்கு இருந்த அடக்குமுறை இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு விதமான ஒரு அடக்குமுறை இருக்குது. எப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் படிச்சிடுறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கும் போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு. ஆனால் அந்த ஃபினான்ஸை டீல் பண்ணுறது யாருன்னா நம்ம வீட்டில் அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ. இது ஒரு விதமான ஒரு ஃபினான்ஷியல் அடக்குமுறை இருக்குது. சில நேரங்களில் நமக்கு விருப்பப்பட்ட நபரை திருமணம் செய்து கொள்வதில் ஆண்களை காட்டும் பெண்களுக்கு கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இது ஒரு விதமான அடக்குமுறையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாலியல் ரீதியான சீண்டல்களும் வன்முறைகளும் யாருக்கு அதிகம்? பெண்களுக்கு தான். இதை பாலியல் ரீதியாக தாக்குதல் செய்தால் அந்த பெண் பேச மாட்டாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய, அதாவது இதை இவங்க கேள்வி கேட்கும்போது இது சமூகம் மாறணுமா பெண்கள் மாறணுமா? 2 பேரும் மாறணும். 2 பேருக்குமே சொல்லக்கூடிய சமூகத்தோட எண்ண அலைகளும் மாற்றம் பெற வேண்டும், பெண்களுக்கும் எண்ண அலைகள் மாற்றம் பெற வேண்டும். முதல்ல பெண்கள் சமூகம் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெற்றோராக அந்த குழந்தை பிறந்த போது, அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும்போது ஆசையாக வரவேற்க. முதல்ல அந்த குழந்தைக்கான வரவேற்பே கொஞ்சம் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வித்தியாசப்படுது சமூகத்தில். அது மாற்றணும். பெண் குழந்தை உங்கள் குழந்தை தான். அந்த பெண் உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு அன்பையும் பாசத்தையும் வருவாயும் கொடுப்பாங்கன்னு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த பெண் குழந்தை ஒரு பேர்டனாக பார்க்க வேண்டாம். ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டு இருந்தால் பார்க்குறதும், ஒரு 4-5 குழந்தைகளை ஒரு கேர்ள் சைல்டாக இருக்க பார்க்குறதும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அந்த குடும்ப அமைப்பில் அதை கலைந்து எடுக்கணும். அந்த வித்தியாசத்தை பாகுபாடை நம்ம பார்க்கறத கலைந்து எடுக்கணும். விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது திடீர்னு இருக்காது. அதை விமன் எம்பவர்மெண்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வருமா? கிடையாது. குழந்தை பள்ளிக்கூடத்தில் போகிறதுலேருந்து, கல்லூரிக்கு போகிறதுலேருந்து, அந்த வேலைக்கு போகிற நேரமாக இருந்தாலும் அந்த பெண் வளரக்கூடிய சூழ்நிலையில் அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விஷயத்த ஒருத்தரும் செய்யணும். குடும்பம் செய்யணும், பள்ளிக்கூடம் செய்யணும், கல்லூரி செய்யணும், வேலைக்கு போகிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், நீ அடுத்த அடிக்கு எடுத்து வை அப்படின்னு குடும்பம் சொன்னால் பத்தாது. இதில் இருக்க எல்லா அங்கத்தினரும் அந்த பெண்ணோட ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் போற்றி பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்கே பெண்கள் சறுக்கி போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்ம யாரும் பாராட்டாமல் நமக்கு எந்த விதமான அன்பையும் செலுத்தாமல் இருக்கும்பொழுது தான் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ இந்த அமைப்பை சார்ந்த அனைவரும் பெண்களை கொண்டாடணும். பெண்களை கொண்டாடக்கூடிய சமூகமாக தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் போதிய அளவுக்கு பெண்களை கொண்டாடுகிறோமா? பெண்களை ஹையர் பொசிஷனில் வச்சு பார்க்குறோமா? நம்ம ஹையர் பொசிஷனில் இன்றைக்கும் பெண்கள் இல்லை. டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸாவோ, டாப் மோஸ்ட் பொலிட்டிக்கல் அட்வைசராகவோ, ஜுடிஷியரியோட ஹையஸ்ட் லெவலாகவோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடரில் ஹையஸ்ட் லெவலாகவோ இன்னும் பெண்கள் சாதிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களை இணையாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக எம்பவர்டு விமன் அப்படிங்கிறது, படிப்பு மட்டுமே, கல்வி மட்டுமே ஒரு பெண்ணை எம்பவர்ட் ஆக்கிறாது. பொருளாதார ரீதியாக நல்ல வேலைக்கு போகிறது மட்டும் எம்பவர்மெண்ட் இல்லை. செல்ஃபாக ஹோல்சம்மாக ஒரு டெவலப்மெண்ட்டோட டிபெண்டன்சி கம்மியாக ஒரு பெண் இருக்கிறாள் என்ற ஒரு சமூக அமைப்பு கட்டமைப்பு உருவாகக்கூடிய ஒரு சமூகமாக எதிர்காலத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த எம்பவர்மெண்ட்டோட ஃபுல்ஃபில்மெண்ட். அங்கொன்று இங்கொன்று ஒரு சில பெண்களை விண்வெளி அப்படின்னா கல்பனா சாவ்லா சொல்கிறோம், கிரண் பேடி மேடமை சொல்கிறோம், லத்திகா சரண் மேடமை சொல்கிறோம். இது மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய சில லீடர்ஸை சொல்கிறோம், இந்திரா காந்தி, ஜெயலலிதா மேடம், இந்த மாதிரி சில பேரை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஒழிய எல்லா இடங்களும் பெண்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்பவர்டு விமனாக நம்ம வளரக்கூடிய பருவத்தில் பிறந்த நிமிஷத்துலேருந்தே எம்பவர்டு சைல்டாக வளர்ந்தாதான் அந்த குழந்தை ரியல் எம்பவர்மெண்ட்டோடு இருக்கும். எந்த ஒரு சமூகத்தை சிவில் சொசைட்டி, நம்ம சிவில் சொசைட்டின்னு சொல்கிறோம். யாரை சொல்லுவோம்? காட்டில் வாழ்ந்த மனிதர்கள் நாட்டில் வாழ ஆரம்பிக்கும் போது, மனிதனை மனிதனாக மதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சிவில் சொசைட்டி. அப்போ பெண்ணும் ஒரு மனிதன் தான். ஒரு மனிதத்தை மதிக்க வேண்டும் என்றால் பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களின் உரிமைகளும் மனித உரிமைகள் தான். பெண்களை போற்றக்கூடிய ஒரு தேசமாக இருக்கக்கூடிய தேசமாக இந்தியா இருந்தால் அப்போ தான் நம்ம சிவில் சொசைட்டின்னு பெருமையாக சொல்லிக்க முடியும். அந்த ஒரு நாள் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது தான். அருமை அருமை. நல்ல ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லிட்டீங்க. சூப்பர் மேம்.
இன்னைக்கு முதியோர் இல்லம்ன்றதும் அதிகமாயிட்டே போதே. நம்ம என்னதான் குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் முதியோர் இல்லங்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஏன் இது முதியோர் இல்லம் அதிகப்படுத்துவதற்கு காரணம் இந்த முதியோர்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய பொறுப்புக்கு அப்புறம் அவங்களுடைய அறியாமையா, பிள்ளை எல்லாம் பார்த்துக்குவான், பிள்ளை மேலே சொத்தை எழுதி வச்சிடும், பிள்ளைங்களை மீறி நமக்கு என்ன இருக்குது, பிள்ளைங்களுக்காக தான் நம்ம உழைச்சோம். ஸோ இதுதான் இந்த முதியோர் இல்லங்களை அதிகப்படுத்துறதுக்கும் காரணமாக இருக்கா? இதை பற்றி ரெண்டு நிலைகளில் பார்க்கலாம் முதியோர் இல்லங்களை. ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெயின் ட்ரெயின்னு சொல்லக்கூடிய மேலை நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்க முடியாத காரணத்தால், இவங்களும் அங்கே போய் ரொம்ப நாள் தங்க முடியாத காரணத்தால் அவர்களே ஏற்பாடு செஞ்சு பணம் கட்டி அவர்களை பாதுகாப்பாக ஒரு ஹைலி பெய்டு முதியோர் இல்லங்கள் வந்து இருக்குது. அது ஒரு வகை, அதில் பாதுகாப்பாக இருக்காங்க, வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு வகை, அந்த பெற்றோர்கள் சம்பாதித்த பணத்தில் இவங்க படித்து கல்யாணம் பண்ணி வேலைக்கு போய் எல்லா விஷயம் நடந்தப்புறம் அவர்கள் மிச்சம் மீதி இருக்க சொத்தையும் அவங்க கிட்டேருந்து பிடுங்கிட்டு அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை அவங்க சொத்தை செட்டில்மெண்ட்டாக வாங்கிடுறது, அவங்க கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவர்களுக்கு சரிவர கவனிக்கிறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, மருத்துவ செலவு பண்ணுறதில்லைன்னு ஒரு விதமாக பாதிக்கப்பட்ட முதியோர்கள் எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் அரசாங்கம் நடக்கக்கூடிய முதியோர் இல்லங்களில் சில பேர் இருப்பாங்க. சில பேர் ரோட் சைடில் பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய முதியோர்களும் இருக்காங்க. முதியோர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, குழந்தைகள் வந்து உங்கள் மூலமாக வந்தாங்க, நீங்கள் அவங்கள வளர்த்தி விடுறது உங்கள் கடமை. ஆனால் உங்களோட வருவாயோ உங்களோட சம்பாதியத்தோ எந்த குழந்தைக்கும் இப்போதைக்கு கொடுக்காதீங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு உயிலாக எழுதி வைக்கலாம். இப்போ நீங்கள் செட்டில்மெண்ட்டாக இப்போ நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது அடுத்த நிமிஷமே அந்த சொத்து அவங்களுக்கு போயிடும். இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த செட்டில்மெண்ட் எழுதும் போதே நாளைக்கு அவங்க கவனிக்கலைன்னா அந்த சொத்து எனக்கு வந்துடும் ஒரு கிளாஸ் போட்டு எழுதினாதான் அந்த செட்டில்மெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ குழந்தை தாய் முடிச்சு கொஞ்சம் என்னாக போகுது, குஞ்சு மிதிச்சு தாய்க்கு என்னாக போகுதுன்னு இந்த பழமொழியெல்லாம் சரியாக இருந்தாலும் கூட நீங்கள் சம்பாதித்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த அது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் மூதாதையர் சொத்தாக இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான பாதுகாப்பு. இன்றைக்கி வந்து 60 வயது 70 வயதுங்கிறது நார்மல். 85 வயது 90 வயதுங்க அப்படிங்கிறது கடந்து செல்லக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால் எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான உடல் சிரமங்களுக்கும் உங்களுக்கு தீர்வு இருக்குது. அதனால் முதியோர்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன, ரீடையரிங் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ, நல்ல பாடகனாக ஆகணும்னு நினச்சிருப்போம், பெயிண்ட் அடிக்கணும், நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை நல்ல கதை சொல்லிகளாகணும், நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், ஓடி இருப்போம், 9 to 5 ஜாப்ஸில் இருந்திருப்போம். அப்போ இந்த விஷயங்களை ரீடையரிங் நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்காகிறதுக்கான ரிட்டையர்மெண்ட் லைஃப். அப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புகழ்பெற்ற நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸில் போகலாம், அரசியலில் போகலாம், நீங்கள் திங்க் பண்ண ஆம்பிஷன்ஸ்குள்ளே போகலாம், எழுத்தாளர் ஆகலாம், சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகலாம். முதியோர் அப்படிங்கிறது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் கிடையாது. இன்னொன்று குழந்தைகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி த பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு 2007 ஒரு சட்டம் இருக்கிறது. நம்ம முதியோர்களை பாதுகாக்க சட்டம் வந்தக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூட்டு குடும்பத்தில் பேர் போட்ட இந்த நாடு. அப்போ முதியோர்களை பாதுகாக்கிறது நம்ம கடமைகளை ஒன்று. சரி, வெளிநாட்டில் இருக்கீங்க, யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க, டெய்லியும் ஃபோன் பண்ணுங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், சிசிடிவி கேமராஸ் போடுங்க, அவங்கள பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படித்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவர்களுக்கான மெயின்டெனன்ஸையும் நீங்கள் பார்க்க வேண்டிய கடமை. சின்ன வயசில் நம்மளை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டிருந்தா அந்த குழந்தையெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருப்போன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா அப்பா அம்மாவை கைவிட மாட்டோம். குழந்தைகள் மீண்டும் இந்த செகண்ட் சைல்ட்ஹுட்டுக்கு வரும்போது நாம் தாயாகவும் தந்தையாகவும் அந்த பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது. சில நேரங்களில் சில வழக்குகளை பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்ற இந்த சொத்தை விட்டுருங்க, மற்ற விஷயத்தில் மன ரீதியாக ஒத்துப்போகாத குடும்பங்களும் இருக்காங்க. எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்லை, 5 பேர்களும் ஒரே மாதிரி இல்லை. நமக்குள்ள சங்கடங்கள் சிரமங்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். பட் பெற்றோர்கள்னு வரும்போது பெற்றோர்களுக்கு எதிராக வழக்கு போடுறது, பெற்றோர்களுக்கு எதிராக சண்டை போடுறது, பெற்றோர்களோட சொத்துக்காக அவங்கள சிரமப்படுறது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு இல்லை, எந்த நாட்டிலையுமே குழந்தைகளுக்கு வந்து ஏற்புடைய ஒரு விஷயமே இல்லை. தாய் தந்தை இல்லாமல் இனிஷியல் இல்லாமல் வாழக்கூடிய அந்த குழந்தையிடம் போய் கேளுங்கள் பெற்றோர்களின் அருமை என்ன என்று. அந்த குழந்தை சொல்லும், நான் எப்படி இந்த சமூகத்தில் வாழ்கிறேன். உங்கள் இனிஷியல் இல்லாமல் நீங்கள் உங்களை நினச்சிப்பாங்க. உங்கள் இனிஷியலுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை எந்த காரணத்தை கொண்டு நம்ம இம்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதியை எடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். பெற்றோர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், நம்மளும் அடுத்த தலைமுறையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உதாரணமாக இருப்போம். வெல் செட் மேம், சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக
இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இதை தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளுமே தெரிஞ்சுக்கணும் தான். இன்னைக்கு ஒரு அட்வொகேட்டா இப்போ வளரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை உங்களுடைய அனுபவத்துக்கும். அறிவுரைன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக இந்த சமூகத்தில் நம்ம வாழும்போது பல எதிர்பார்ப்புகளோடு வாழறோம். நாம் எப்படி இந்த சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை வாழறோம் அப்படின்னா, இன்னசென்ட்டாக இருப்போம், ஒன்றுமே தெரியாத ஆரம்பத்தில். நம்மளை மாதிரி தான் எல்லாம் நினச்சிப்போம். நான் கூட என்னை உட்பட தான் எல்லாரையும் சொல்கிறேன், நானும் லில்லி எல்லாரும் அப்படி தான். நம்ம ஒரு நிலை வர வரைக்கும் நம்ம இந்த சமூகத்தை நம்மை போல நினச்சிட்டு ஒரு பட்டாம்பூச்சிகளாக பறந்து கொண்டு இது ஒரு நந்தவனமாக நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு இந்த சமூகம் வேறு மாதிரி இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். எப்போனா நம்ம தனிமையில் விடப்படும் போது, தனித்து விடப்படும் போது, இண்டிவிஜுவல் லைஃப் ஆரம்பிக்கும் போது. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். எப்போவுமே இதுதான் நடக்கும்னு நினச்சிட்டு ஒரு வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும்போது அது நடக்கலைன்னா மனசை உடஞ்சி நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துப்போம். அது படிப்பாகட்டும், மேல் படிப்பாகட்டும், வேலை வாய்ப்பிலாகட்டும், குடும்ப அமைப்பிலாகட்டும், திருமண பந்தத்திலாகட்டும், வெளிநாடுகளுக்காக வேலைக்கு போகணும், எந்த இடத்துலையுமே ஒரு சில தவறுகள் நடக்கிறது இயல்பு. வாழ்க்கை நிறைய தவறுகள் மனுஷன் செய்ய தான் இருக்கான். அதாவது மனுஷன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிறைய சிறு சிறு தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை நாமே நம்மை மன்னித்து கொள்ளுவோம். நானும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கலாம், இல்லை இன்னொரு மனுஷன் செய்கிற தவறை நம்ம பார்க்கலாம். சிறு தவறுகளை மன்னிக்க ஆரம்பிப்போம். தவறுகளுக்காக நம்மை தண்டித்து கொள்ள வேண்டாம். இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகளுக்கு சொல்லணும்னா ட்ரக் கல்ச்சர் அதிகமாயிடுச்சு. அது நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம், எந்த நாட்டுக்கும் தேவையில்லை. சிறு குழந்தைகளுக்கு ட்ரக் கல்ச்சர் தேவையில்லாத வெஸ்டர்னைஸ் சொசைட்டியாக நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் சில இது இருக்குது. கலாச்சாரம்னா அந்த பழமைவாதிகளாக நான் சொல்லலை. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய உணவு இருக்குது, நம்ம நாட்டுக்குன்னு பாரம்பரிய உடை இருக்குது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதை நாம் ஏன் தொலைக்க வேண்டும்? யுனைடெட் நேஷன்ஸ் போங்க, நீங்கள் நம்ம நாட்டோட உடையை உடுத்திட்டு போங்க, உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். நம்ம கலாச்சாரத்தை சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க, அவங்க கலாச்சாரத்தை விடுறாங்களா? இல்லை இல்லையா? நம்முடைய தாயையும் தம்முடைய தாய்மொழியும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பறைசாற்றக்கூடிய அம்பாசிடர்கள் எதிர்கால சந்ததியர்கள். இப்படி தான் இந்தியா, நான் இந்திய திருநாட்டை இப்படி தான் கொண்டு போகிறேன். என்னுடைய உடையோ, என்னுடைய உணவு பழக்கங்களோ, என்னுடைய நடை உடை பாவங்களோ என் தாய் திருநாட்டை பெருமையை செய்ய வைக்கும். தேவைப்படும் போது வெஸ்டர்ன் கல்ச்சரை நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி நம்ம எதிர்காலம் இருந்தால் மட்டும்தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக, அனைத்து ரீதியாகவும் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். அறிவுரை இல்லை, இது சரி அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். என்னுடைய உடையோ, என்னுடைய உணவோ என்னுடைய இடம் சார்ந்து இருக்கும் பொழுது, நீங்கள் வேலை நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே இருக்க உணவு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்திய நாட்டை கைவிட்டுட்டு போய் ஒரு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வதை காட்டிலும் நம்முடைய பாரம்பரிய முறையில் ட்ரக் கல்ச்சரோ, பப்ஸுக்கு போகக்கூடிய கல்ச்சரோ, தேவையில்லாத உடை குறைப்பு விஷயங்களோ இல்லை. கிராமங்களில் இந்தியா இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. கிராமத்தை கிராமமாக வைத்துக்கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்குது. யார்கிட்ட இருக்குது? எதிர்கால சந்ததியராக, எதிர்கால தலைவராக, குழந்தைகளாக உங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்குது. உங்களோட இணைந்து பயணிக்க நாங்களும் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், ஈவன் பெற்றோர்கள் கூட நீங்கள் இந்த அளவுக்கு உஷாராக இருங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இது சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு இந்திய குடிமகளாக நான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கீங்கன்ற போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்களோட நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோன்றது. எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு விரிவான பல தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி மேடம், நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.